இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திராட்சைப்பழ தோட்ட ஊழியத்தின் சார்பாக இயேசுவோடு கூட ஒரு நிமிடம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளில நம்ம பார்க்கிறோம், அநேகர் கவலையோடு, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, எதிர்காலத்தை குறிச்ச கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சமாதானம் தருகிற தேவன் என்று. பாருங்க, அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தார். தன்னுடைய கணவனார் அவளுக்கு ஆறுதல் சொல்லியும் அவருடைய இருதயம் சமாதானம் இல்லாம கலக்கம் அடைந்து ஆறுதலற்று காணப்பட்டாள். ஆனால் தேவ சமூகத்திலே வந்து தன்னுடைய வேதனை எல்லாம் ஊற்றிவிட்ட பொழுது அவருடைய இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது. தேவனை அவள் உறுதியாய் பற்றி கொண்ட பொழுது அவருடைய இருதயம் சமாதானத்தினால் நிறைந்தது. அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 26:3 அவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் அவரையே நம்பியிருக்கிறபடினால் அவர் ஒரு பூரண சமாதானத்தை தருகிறார். உங்க வாழ்க்கையில சமாதானம் வேண்டுமா? பரிபூர்ணமான நன்மைகள் வேண்டுமா? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இறுதி வரை அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென்.